அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருந்த கடகராசியினருக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் என்ன, குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம், ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக அஷ்டம சனி இருந்தாலும் கூட நீங்கள் புனர்பூசம் அல்லது பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பாதிப்பு குறைவாகவே இருக்கும் என்பதால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. 3ஆம் இடத்தில் உள்ள கேதுவும், 10ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் உள்ள ராகுவும், லாபஸ்தானத்தில் உள்ள குருவும் கடகராசினருக்கு மிக பெரிய வாய்ப்புகளை தருங்க. எனவே கடகராசிக்காரர்கள் மனம் தளராமல் முயற்சி செய்தால் அவர்களது காரியங்கள் நிச்சயம் பலிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. சுக்கிரன் வலுவாக இருப்பதால் கலைஞர்களுக்கு வாய்ப்புகளும் வருமானமும் உண்டுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகிய ரிஷபராசியில் குரு சஞ்சரிக்கிறார். அந்த தேதியிலிருந்து குடும்பத்தில் சுபீட்சம் பெருக இருக்குதுங்க. உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்க இருக்குதுங்க. லாபஸ்தானம் பலம் பெறுவதால் பண கஷ்டம் படிப்படியாக நீங்க இருக்குது. சுப நிகழ்ச்சிகளை நீங்க இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. கடகராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. மேசராசிக்கு புதன் சஞ்சரிப்பதால குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. சிறு சிறு பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. இவை அனைத்திற்கும் மேலாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது அஷ்டமஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சனி மற்றும் செவ்வாயினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டு வந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பல பின்னடைவுகள் ஏற்பட்டு இருக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல தற்போது ஒரு மாற்றமாகி செவ்வாய் பயிற்சியாகி ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய 2 தருணங்கள்ல இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற நிலைமையில் ராகு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க. இருப்பினும் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடு. அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு அவரே அஷ்டமாதிபதியாகவும் அமைந்திருப்பதால் தோஷம் மிகவும் குறைந்தே இருக்குதுங்க. இருப்பினும் வாகனங்களை ஓட்டும் போது கவனமாக இருங்க. பிறருடன் பகை வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. எண்ணற்ற பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடனும் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது வேண்டுங்க. ஏன்னா கிரக நிலைகளின்படி உங்களுடைய பொறுப்புகள்ல கவனக்குறைவாக இருப்பதற்கு அதன் காரணமாக தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களது சொந்த தனிப்பட்ட பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்களே உங்களுடைய கண் பார்வையில் செய்து முடிப்பது நல்லதுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை வேறு யாரிடமும் கொடுக்க வேண்டாங்க. இதனால் உங்களுக்கு நிர்வாகத்தினரிடம் அவப்பெயர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான
நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பல பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் அதிபர்களுக்கு உற்பத்தி பாதிக்கப்படுங்க. மிக கடுமையான போட்டிகளையும் பண பிரச்சனையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகுங்க. இத்தகைய தருணத்துல சக கூட்டாளிகளும் ஏற்க இயலாத கோரிக்கைகளை வற்புறுத்துவாங்க. உடல் நலனும் மன நலனும் பாதிக்கப்படுங்க. சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் தக்க தருணத்தில் பிரச்சனைகள் தீர அவரே வழிவகுத்து தருவாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சற்று சிரமமான ஒரு வாரமா தான் இருக்குதுங்க. பண பிரச்சனை கவலை அளிப்பதுடன் ஆரோக்கிய குறைவும் அதற்கு காரணமாக மருத்துவ செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகுங்க. சேர்த்து வைத்திருந்த செல்வம் சிறிது சிறிதாக கரையுங்க. திரைப்படத்துறையினர் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் அனுகூலமாக இல்லைங்க. வீரியம் நிறைந்த மற்ற கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமற்ற நிலைகள் தாங்க சஞ்சரிக்குது. இக்காலகட்டங்கள்ல அஷ்டமஸ்தானமும் பாதிக்கப்பட்டிருக்குதுங்க. இதனால் பாடங்கள்ல மனதை செலுத்த இயலாமல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. மாணவர்களினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமி காரகரான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருவது நன்மை தராதுங்க. அதற்கு பதில் சிரமங்களை ஏற்படுத்துங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் பணம் சக்திக்கு மீறி செலவழிங்க. உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இல்லைங்க. இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய பொருட்களுக்கு குறைந்த விலையே கிடைக்குங்க. அதன் காரணமாக லாபம் மேலும் குறையுங்க. வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதமாகுங்க. கடின உழைப்பினால் ஆரோக்கியம் கெடுங்க. பண பிரச்சனை கவலையளிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கடகராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சற்று சிரமமான ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்ப பொறுப்புகள், குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலை, தேவைக்கு குறைவான பணவரவு, கணவரின் உடல் நலன் பாதிப்பு ஆகியவை மன நிம்மதியை பாதிக்குங்க. திருமணத்திற்கு காத்துள்ள கடகராசினருக்கு வரன் அமைவது மேலும் தாமதமாகுங்க. கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சக்தியுள்ளவர்கள் திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு, வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமைதுங்க. முடியாதவர்கள் சனிக்கிழமைகள்ல மாலை நேரத்தில் திருக்கோவில் ஒன்றில் நல்ல நெய் தீபமும் செவ்வாய்க்கிழமைகள்ல நெய் தீபமும் ஏற்றி வருவது கண் கண்ட ஒரு பரிகாரமா அமையுது.